வணக்கம். இங்கே வித்தியா மூலமாக முத்துக்கு எல்லாமே தெரிய வந்துடுது. முத்துவோடைய செல்லை எடுத்தது, பயன்படுத்தினது, அந்த வீடியோவை சிட்டிகிட்ட கொடுத்தது எல்லாமே ரோகிணி தான். இந்த ரோகிணி இந்த அளவுக்கு என் மேலேயும் மீனா மேலேயும் கோபமாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்குது. எங்களுக்கு அவங்கள பற்றிய உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இடைஞ்சலை தந்துக்கிட்டே இருக்காங்க இந்த ரோகிணி. அப்படி தந்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் அது சம்மந்தமாகவே ஓடிக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது நாங்கள் ரோகிணியை பற்றி சிந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சுருக்கு. கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று பெரிய அளவில் ஒரு ஒரி ஒன்று இருக்குது. அந்த ஒரியை மறைக்கிறதுக்கு தான் இந்த ரோகிணி இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்ருக்கு அப்படின்னு நம்மளால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது, மீனா என்னங்க ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்ருக்கீங்க, தூங்கலையா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, வித்தியா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லிட்டா. இந்த செல்லை எடுத்தது வச்சது எல்லாமே ரோகிணி தான். செல்லை எடுக்க சொன்னது ரோகிணி தான். கடைசியாக வித்தியாவால் ஃபோன் எடுக்க முடியல, ரோகிணி அந்த லிஃப்ட்டில் வச்சு எடுத்துருக்கு. எல்லாமே பிளான் பண்ணி தான் செஞ்சுருக்கு. நம்மளை ஏதோ ஒரு வகையில் திசை திருப்பதுக்காக இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கு. சத்யா மேலே தனிப்பட்ட கடுப்பு எதுவும் இல்லை. அப்போ இந்த வீட்டில் இருக்கிற நம்ம 2 பேரும் தான். நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் மறைக்கணும், இல்லை நம்ம ஒரு விஷயத்தை நெருங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஏதோ பண்ண மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், அதான் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நான் வேணா உங்களுக்கு தலையை அமுக்கி விடட்டா, நீங்கள் தூங்குறீங்களா அப்படிங்கிறாங்க. மீனா, நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ தலையை அமுக்கணும் அதை அமுக்கணுன்ட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்லை, இந்த ரோகிணி ஏதோ ஒன்று செய்யுது அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு தான் தெரியுது, அவங்க மலேசியான்னு பேசினாலே வித்தியாசமாக பண்ணுறாங்க. அதுபோக அவங்க அப்பா ஃபோட்டோன்னு ஒன்று இருக்குது, அது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அவன் மீனா, என் மனசுக்குள்ளேயும் அப்படி தான் படுது. நம்ம எங்கேயோ அடிக்கடி பார்த்துருக்கோம், ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, பல வாட்டி பார்த்துருக்கோம். அது எங்கே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வரமாட்டுக்கு மனநிலையில் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னைக்கா தெரியதான் போகுது, அதுக்கு எதுக்குங்க நீங்கள் மனசை குழப்பிட்டுருக்கீங்க? அதை பற்றி கவலைப்பட வேண்டிய இடத்துல உங்கள் அண்ணன் தான் இருக்கார். நம்மக்கிட்ட உண்மையை சொல்லாமல் இந்த ரோகிணி கல்யாணம் வச்சுட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம இல்லை. அதனால் நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா முன்னாடி தூங்குற மாதிரி படுத்துட்டு தூங்கவே இல்லை. முத்து தூக்கமே வராமல் இருக்கிறாங்க. எப்படியாவது இது கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திரிச்சி வீட்டை விட்டு போயிடுறாரு. அங்கே கார் ஸ்டாண்டில் ஆளாக முத்து நிற்காரு. இதை பார்த்துட்டு கார்த்தி கேட்குறாரு, முத்து இந்த கார் ஸ்டாண்ட்லேயே நீ தான் கடைசியாக வருவ, இப்போ நீ ஃபஸ்ட்டாக வந்துட்டியே அப்படிங்கிறாங்க. டேய், ஒரு மனநிலையே எனக்கு சரியில்லை, ஒரு சிந்தனையாகவே இருக்குது. அதான் சரி காலையிலே வண்டிக்கு வந்துடுமான்னு வந்துட்டேன். இங்கே வந்த பிறகு தான் மீனாவுக்கே ஃபோன் பண்ணி சொன்னேன் இங்கே வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சரிட்டு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்து, குழப்பமாக இருக்குன்னா அதை பற்றி ஒரு ஆய்வு போட்டுற வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக போடணும் அப்படின்ட்டு இருக்கும்போது செல்வம் வந்துடுறாரு. என்ன முத்து, நேரத்தோடு வந்துட்டியான் கார்த்தி சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. சரி செல்வம் வா, ஒரு இடத்துக்கு போய்ட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. பக்கம்தான் அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றி கூட்டி போகிறாங்க. அங்கே கூட்டி போய் பீச்சில் போய் நிற்காரு. என்ன இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை செல்வம், நான் பண்ணுறது சரியாக தப்பான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. முத்து, நாங்கள் எதுனாலும் உங்கள்கிட்ட தான் கேட்போம், நீ தான் தெளிவான பதிலை சொல்லுவேன். இப்போ உனக்கே குழப்பமா அப்படிங்கிறாங்க. எனக்கு குழப்பம் இல்லை, நான் ஒன்று செய்ய தான் போகிறேன், ஒரு முரட்டு வைக்க ஒன்று செய்ய தான் போகிறேன். ஆனால் அது சரியாக வருமா அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் ரோகிணி பொண்ணு எதையோ ஒன்று மறைச்சிக்கிட்டு மனசு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, அதில் மாற்றிக்கிறதே இல்லை. என் செல்ஃபோன் ஒன்று காணலான்னு சொன்னோம்ல அப்படிங்கிற. ஆமாம் காணலான்னு சொல்லி பெட்டிஷன்லாம் கொடுத்தோம்ல அப்படிங்கிற. ஆமாம் அது கிடச்சிருச்சு, அதை எடுத்தது ரோகிணி தான் எடுத்திருக்கா அப்படிங்கிறாங்க. இது யாரும் உனக்கு சொன்னா அப்படிங்கிறாங்க. இதை நான் கெஸ் பண்ணேன், அப்புறம் வித்யாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வித்யா ரோகிணி சொல்லி தந்துட்டாப்புல. ஆனால் இந்த ரோகிணிகிட்ட நான் கேட்கல, மீனா கேட்க வேண்டான்ட்டான். ஆனால் அந்த பொண்ணு வேறு ஏதோ மறைச்சிக்கிட்டு தான் எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி எங்களுக்கு இடைஞ்சு பண்ணால் ஏதோ ஒன்று நாங்கள் அதை யோசிக்காமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி பண்ண மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு மலேசியா பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லுது, ஆனால் பார்க்க அப்படி தெரியல. அதுபோக அவங்க மாமாவும் வந்திருந்தார், மலேசியாலேருந்து வந்தேன் அப்படி இப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் பேசுனது பூராமே சென்னை பாசை தான் பேசினார். கேட்டால் நான் சென்னையில் ரொம்ப நாள் இருந்து நம்பி அப்படி இப்படிங்கிறாரு. ரொம்ப நாள் இருந்தாலும் கூட கொஞ்சமாவது மலேசியா பாசை வராதா? வரத்தானே செய்யும். ஆனால் அவங்க அப்படி பேசலை. அது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அதுபோக நம்மளை மாதிரியே அவர் எல்லாமே நடந்துக்கிறாரு அப்படிங்கிறாங்க. எப்படிடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம லோக்கலாக சாப்பிடுவோம், அதே மாதிரி அவரும் சாப்பிட்றாருல அப்படிங்கிறாங்க. அது ஒரு சிலவங்க டேஸ்ட்டு, அதை நம்ம சொல்லலை.
ஆனால் வந்து அவரை பார்க்க அப்படி தெரியல. திடீர்னு அன்னைக்கு வந்தார். வந்துட்டு ரோகிணியோட அப்பா இல்லை உள்ளே முடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னாரு. டபார்னு கிளம்பி போயிட்டார். அன்றைக்கி நான் என்ன நினச்சேனோ எது நினச்சேனோ தெரியல. அவரை பின்னாடி போகலை. போயிருந்தோம்னா அவர் எங்கே போகிறாரு எது போகிறாருன்னு பார்த்துருக்கலாம். அதை விட்டாச்சு. இப்போ வந்துட்டு எப்படியாவது இந்த ரோகிணி யார் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன முத்து பண்ண முடியும்? நம்ம என்ன அதிகாரியாக விசாரணை பண்ண? யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்னா தெரிஞ்சுக்க வேண்டியதான். இல்லைன்னா சரி தெரியுமோ தெரியட்டுன்ட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. இல்லை செல்வம், அப்படி விடக்கூடாது. இது எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு, ஒரு வயசான தாத்தா பாட்டியை எங்கள் தாத்தா பாட்டி மாதிரி தினம் பார்க்க போகும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், செல்வதைக்கு தாத்தாவும் பாட்டியும் அவங்கள தான் ரோட்டில் கடை வச்சாங்கன்னு சொல்லி கடை எடுத்துட்டாங்களே, அவங்க சொந்தக்காரர் வந்து கூட்டி போயிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. ரொம்ப கரெக்டாக சொன்னேன். அந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஒரு வரையில் அவங்களுக்கு ஒன்று தேவைன்னு சொல்லி ஆன்லைனில் ஒரு விளம்பரம் பண்ணணும். அதை பார்த்துட்டு நிறைய பேர் தொடர்பு கொண்டாங்க. ஏன், அவங்க சொந்தக்காரங்களே இருக்க முகவரியை வச்சு தேடி வந்துட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. சரிதானே? தேடி வந்து அவங்களே கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே நல்லா இருக்காங்க. ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் மீனாவும் ஆசிரமத்தில் சேர்த்துருவாங்க. நம்ம வீட்டில் வந்து கூட்டி கொண்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. நம்ம அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்க அப்படின்னு நினச்சோம். பேசினா மீனாவும் சொன்னால் நானும் சொன்னோன்னு வச்சுக்கோயேன். ஆனால் அவங்க வந்து கூட்டி போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே வந்து நாங்கள் விளம்பரம் பண்ணனால தான் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த ரோகிணி யாருன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட செல்வம் சொல்கிறாரு, டேய் இது எசக்கு பசக்கான வேலை தேவையில்லை. உங்கள் மைனி நீ விளம்பரம் பண்ண போகிறியா அப்படிங்கிறாங்க. நான் மைனின்னு பண்ண போகிறதில்ல, நம்மளுக்கு தெரியாத ஒரு நபர் வந்து பண்ண மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே எப்படிறா அப்படிங்கிறாங்க. டேய் நம்ம 2 பேருக்கு அவர் தெரியணும் விளம்பரம் பண்ணுறவங்க, ஆனால் அவங்க வெளியில் இருக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க. அப்படியா என்ன அப்படிங்கிறாங்க. பாம்பேலையோ இல்லை வேறு எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு ஆள் யார் இருந்தால் சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் நம்மளுக்கு நம்ம சித்திமா ஒருத்தர் இருக்கானே, எவனோ தெரியுங்களா, மந்திரம் தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. எந்த மந்திரம் அப்படிங்கிறாங்க. நம்மள மாதிரி டிரைவர் தான் பாம்பேயில் இருக்காங்களா அப்படிங்க. ஆமாம், ரைட்டு. அவன் மூலமாக ஒரு ஆன்லைனில் விளம்பரம் போட்டுடலாமா அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்லணும்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரைட்டு, இந்த மாதிரி இவங்களுடைய சர்டிஃபிகேட்டு என்கிட்ட இருக்குது, என்ன அதை வந்து அவங்க தவற விட்டாங்க, அது என்கிட்ட இருக்குது. அவங்க யார் என்ன வரும் தெரிஞ்சால் வந்து முகவரி சொல்லுங்கள், நாங்கள் அந்த முகவரிக்கு அந்த சர்டிஃபிகேட் அனுப்பி விட்ருதோம் அப்படின்னு மட்டும் ஒரு சின்ன விளம்பரம். அவங்களுடைய சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை பார்த்த உடனே யாராவது தொடர்பு கொள்வாங்க, அந்த ரோகிணியை தெரிஞ்சவங்க அப்படிங்கிறாங்க. டேய் சூப்பர் யோசனைடா. அப்படின்னாலும் அது யார் என்ன வரோன்னு சொல்லி வேறு எதுவும் உரி வந்துடாதா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ரோகிணி எங்கள் வீட்டில் தான் இருக்குது. அவங்களோட சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏன் சர்டிஃபிகேட் இல்லையான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னாலும் அது ஒன்றும் பெரிய விஷயமா வராது. அப்படி வந்தாலுமே அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரோகிணி பற்றி தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஆனால் இந்த விஷயம் வந்து ரோகிணிக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரோகிணி பற்றி தகவல் யாராவது சொல்லக்கூடும்ல. இப்போ நம்ம தேடி எங்கே இருக்கிற அவங்க எங்கே உள்ளவங்க ஏது உள்ளவங்கன்னு அறிகிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. இது நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேயில் உள்ள செல்வத்தினுடைய உறவினர்கிட்ட பேசுகிறாங்க. பேசணுன்னா நான் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, அந்த விளம்பரத்துக்கு எவ்வளோ வரும் எது வரும்னு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே கேட்குறாங்க. கேட்கும்போது இவ்வளோ வருது அப்படிங்கிறாங்க. உடனே அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பண்ணோன்னா அது அங்கங்கே பரவுனோன்னா அந்த விஷயம் வந்து ரோகிணிக்கு ஒரு ஆள் பார்த்துட்டு, ரோகிணி உன் சர்டிஃபிகேட் எதுவும் தொலைச்சிட்டிங்களா, நீங்கள் சமீபத்தில் எதுவும் பாம்பே போனீங்களா அப்படிங்கிறாங்க. நான் எங்கே பாம்பேக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. நான் பாம்பேக்கே போகலையே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மனோஜுக்கும் தெரிய வந்துடுது. ரோகிணி உன் சர்டிஃபிகேட் எதுவும் தொலைச்சிட்டியோ பாம்பேயில் அப்படிங்கிறாங்க. நான் எங்கே பாம்பே போனேன் அப்படிங்கிறாங்க. உன் ஃபோட்டோவை போட்டு உன் பேரை போட்டு தான் சொல்லியிருக்கு. இவங்க வந்து சர்டிஃபிகேட்டை தொலைச்சிட்டாங்க, என்கிட்ட இருக்குது, இவங்க அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்றேன் வச்சுறேன்னு சொல்லிலாம் எனக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. ஏன் சர்டிஃபிகேட்டாக இது யாராக இருக்கும்? ஒருவேளை இந்த தினேஷோட வேலையாக இருக்குமோ? தினேஷை தான் பேக் பண்ணி வந்து நான் வடநாட்டுக்கு அனுப்பிட்டேன், அங்கே அனுப்பிட்டேன்னு சிட்டி சொன்னால், ஒருவேளை சிட்டி அனுப்பின கோவத்தில் பண்ணியிருப்பானோ அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க மனோஜ், இது என்னென்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அது என்னென்னு நம்மளுக்கு தெரியணும்ல, வா நம்ம ஸ்டேஷனுக்கு வேணால் போய் ஒரு பெட்டிஷன் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நம்ம பணத்தையே இன்னும் கண்டுபிடிச்சி அவங்க தரலை, இதில் வேறு அவன் மேலே ஏகப்பட்ட கடுப்பில் இருக்காங்க, இப்போவே நம்ம கொடுத்தோன்னா சரியாக வராது, நான் வேறு மாதிரி டீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி ரொம்ப அவசரமாக சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க. பின்னாடியே முத்தும் போகிறாரு. ஓ இந்த செய்தி வந்தது இங்கே போகிறையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சிட்டிகிட்ட சொல்கிறாங்க. சிட்டி இந்த மாதிரி என் பேரில் இப்படி விளம்பரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் பாம்பேக்கு என்ன சம்மந்தம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலை, யார் பண்ணாங்கன்னு தெரியலை, என் சர்டிஃபிகேட் இருக்க வாய்ப்பே இல்லை, என் சர்டிஃபிகேட் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, அப்படி இருக்கும் யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிறாங்க. அந்த அட்ரஸில் இருந்து யாரோ பண்ணியிருக்காங்க, அவங்கள இது பண்ணிடலாம்,
இதுக்கு ஒரு 1,00,000 கொடுங்க, அவன் யார் என்ன வரும்னு பார்த்து அவனை தூக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சிட்டி, இப்போ 1,00,000 என்கிட்ட இல்லை, அது யார் என்ன வரும் மட்டும் தெரிஞ்சு வைங்க, வேறு ஏதாவது கதையா இல்லைன்னா அந்த தினேஷ் தான் பண்ணிட்டு போனா அப்படிங்கிறாங்க. தினேஷ் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அதை பார்த்துக்கோங்க, வேறு யாராருன்னா நான் டீல் பண்ணிக்கிறேன், தினேஷ்னால் நீங்கள் பார்த்துப்பீங்களா அப்படிங்கிறாங்க. தினேஷ் பாம்பேலேருந்து விளம்பரம் பண்ண போகிறதில்ல ஆன்லைனில், அதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி, நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வராங்க. அப்போ முத்து கார்லேருந்து இறங்குறாங்க. ஆஹா, நம்ம வேறு சிட்டி ஆஃபீஸ்லேருந்து வராமல் ஒரு வேளை வந்து என்னன்னு கேட்பானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. முத்து எதுவுமே கேட்கல. என்ன எதுவுமே கேட்காம இருக்கா அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை வீட்டில் போய் கேட்பானோ என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ், நம்ம பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சிட்டிகிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற ரோகிணி அப்படிங்கிற. ஆமாம், நம்மக்கிட்ட அந்த கேமரா பதிவாக தரமாட்டுறாங்க நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் சிட்டிக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் உள்ள பழக்கமாக இருக்குது, அதனால் அந்த பதிவை வாங்கி தரேன்னு சொன்னாப்புல அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, நம்மளுக்கு யாராக இருந்தாலும் நம்மளுக்கு வந்தால் சரி தான், அந்த கேமரா பதிவு வந்துச்சுன்னா எப்படியாவது நம்ம ஆன்லைனில் போட்டாவது யார்ட்டையாவது தெரியுமா இருக்குமான்னு கூட கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், அதான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன், நான் சிட்டி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது முத்து பார்த்தாப்புல, அதான் வீட்டில் எதுவும் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அவன் சொல்லி என்ன ஆகுது, கெட்டின புருஷன் என்ன சொல்லிட்டல, அப்படியே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து மீனா, இந்த மாதிரி இந்த ரோகிணி பிள்ளை வந்து மறுபடியும் சிட்டி ஆஃபீஸில் போய் எனக்கு இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, இல்லை மீனா, குட்டை குழம்புனா தான் எல்லாம், குட்டையை குழம்புனா தான் எல்லாம் நடக்கும், பாட்டில் இரு அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு அந்த நம்பருக்கு கால் போனதாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு ஆள் பேசினார், குமரிப்பாளையத்துலேருந்து பேசுகிறேன், நீங்கள் ரோஹிணின்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துருக்கீங்களா? அவங்க ரோஹிணி இல்லை, அவங்க பேர் கல்யாணி, அவங்க எங்கூருக்காரங்க தான். நீங்கள் சொல்லுற அளவுக்கு அவங்க வந்து டிகிரிலாம் படிக்கலை, அவங்க 12 தான் படிச்சிருக்காங்க, அது போக ஸ்போக்கன் கிளாஸ் போனாங்க, தவிர்த்து மற்றபடி அவங்க பெரிய அளவில் எதுவும் படிக்கலை. நீங்கள் சொல்கிறது தப்புன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபோட்டோ அதுதானா, இல்லை வேறு ஆள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ஃபோன் அடிக்கிறாரு. சரி, அவங்க ஃபோன் நம்பர் இருந்தால் என்கிட்ட கொடு அப்படிங்கிறாங்க. இந்தாங்கண்ணே, உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் அனுப்பிவிட்றாங்க. முத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுகிறார். ஹலோ, குமரிப்பாளையமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், குமரிப்பாளையத்துலேருந்து தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இது வந்து கிறிஸ் பாட்டி ஊர் தானே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உண்மையிலே குமரிப்பாளையம் தானே? அதுக்கு அந்த ஆள், ஆமாங்க உண்மையிலே குமரிப்பாளையம் தானே, எப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்களுக்கும் குமரிப்பாளையத்தில் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, உங்களுக்கு குமரிப்பாளையத்தில் யாரை தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வந்து கிறிஸ் பாட்டி, அவங்க லட்சுமி அவங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க, அந்த லட்சுமியோட பொண்ணு தாங்க அந்த கல்யாணி அப்படிங்கிறாங்க. கல்யாணியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் கேட்ட ஆள் வந்து விளம்பரம் பண்ணி இருந்தாங்கன்னு சொல்லி எனக்கு தான் அதை தானே பேசுகிறீங்க, அவங்க பேர் தான் கல்யாணி, அவங்க பேர் நீங்கள் சொல்லுற மாதிரி ரோகிணி இல்லை அப்படிங்கிறாங்க. சார், உங்களை நேரில் பார்க்கலாமா அப்படின்னு முத்து கேட்குறாங்க. வாங்க நேரில் பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.